அத்தை அத்தை நடி எழுதுறீங்க அத்தை, மணி 7 ஆக போகுது. எனக்கு ரொம்ப வசதியா இருக்கு. நீ போய் வேலையை பாரு. அடி பாவி செண்டாளி, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் முகத்துல தண்ணி அடிப்பேன். கோச்சுக்காதீங்க அத்தை. காலையில குளிச்சு முழுகி மாமியார் காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தான் மொத்த வேலை செய்யணும். அதான் மருமகளுக்காக என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. சரி சரி, நல்லா இரு. எழுதி போ. ராத்திரி சந்தோஷமா இருந்தீங்களா? ராத்திரி சந்தோஷமா இருந்தீங்களா? சந்தோஷமா இருக்கோம் அத்தை. உங்க பிள்ளை கிட்ட சொல்லி வைங்க, நேத்து ராத்திரி என் மேல கைய போட்டாரு. கைய மட்டும் போடாதீங்க மாமான்னு கண்டிப்பா சொல்லிட்டேன். கையெல்லாம் போடுறது தப்பு இல்ல அத்தை, எனக்கு வேற வேலை இருக்கு. கை போடாம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இந்தாப்பா, நீதான் சமையல்காரனா? ஆமாமா, 12 வருஷமா இருக்கேன். சரி, இனிமே நான் இதெல்லாம் பாத்துக்கிறேன், நீ வேலையை விட்டு போ. அம்மா, அதான் சொல்றேன்ல, வெளியே போ. சம்பளத்தை கணக்கு பார்த்து வாங்கிட்டு போ. நான் எஜமானி மட்டும் பேசிக்கிறேன். அவங்க குணம் உங்களுக்கு புரியல, என்ன நடக்குதுன்னு பாருங்க. நல்லாவே இருக்கு. ராஜாத்தி, சமையல்காரன் ஏன் வேண்டாங்கிற? நல்லா சமையல் பண்ணுவாமா. வீட்டுக்கு மருமக வந்ததுக்கு அப்புறம் சமையல்காரன் வச்சு சமைக்கிறது தப்பு மாமா. புரியாம பேசாத. இது சராசரி வீடு இல்ல, கோடீஸ்வரர் குடும்பம். வீட்டுக்கு வந்த மருமக சமையல் பண்ணா அது எங்க குடும்பத்துக்கே அவமானம். நமக்கு வேற வேலை இருக்கு, வா. இந்த வீட்டுல என்ன சமைக்க கூட விட மாட்டேன்றாங்களே, எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா? இப்படி எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த வீட்டுல வாக்கப்பட்டிருக்கவே மாட்டேன். ஏன் இப்படி கத்துற? அக்கம் பக்கத்துல கேட்டா நாங்க ஏதோ உன்னை கொடுமைப்படுத்துறேன்னு நினைக்க மாட்டாங்க. அம்மா, ராஜாத்தி, நீ இப்ப சமையல் பண்ணு. ஆமா, போய் சமையல் பண்ணு. சங்கரா, உனக்கு வேற வேலை, போ. எனக்கு இதுல எல்லாம் சமைக்க தெரியாது. என்ன இந்த வீட்டுல ஒரு அடுப்ப காணோம், விராட்டிய காணோம், விறக காணோம், சட்டப்பானைய காணோம். வா, இதான் கேஸ் ஸ்டவ், இதான் எவர் சிலர் பாத்திரங்கள். எப்படி சமையல் பண்ணணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். பா, எனக்கு ஒண்ணு யாரும் சமையல் சொல்லி கொடுக்க வேண்டாம். என்னை விட்டா இந்த ஊருக்கே சொல்லி கொடுப்பேன். இந்த பாருங்க, எனக்கு இதுல எல்லாம் சமைக்க தெரியாது. இதுல சமைச்சு சாப்பிட்டா உடம்புல ஒட்டாது. மண்பானை சமையல் தான் ருசிக்கு ருசி, ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். அதுக்கு நான் எங்க போவேன்? நீங்க எங்கும் போக வேண்டாம். எங்க அப்பா கிட்ட சொன்னா எல்லாம் வாங்கிட்டு வரோம், அதுக்கு தெரியும். ஏண்டா புள்ளியார பிடிக்க போய் குரங்கா முடிஞ்சிடும் போல இருக்கே. நீ கவலைப்படாத, இது பச்சை களிமண்ணு. சூளையில வச்சு சுட்ட நம்ம வழிக்கு வந்துரும். கொஞ்சம் விட்டு பிடிப்போம். அப்பா, அப்பா. என்னம்மா? என்னம்மா? என்ன 2 பேர் எந்திரிக்கிறானுங்க? விவரம் தெரியாம சம்பந்தம் பண்ணிட்டோமா? இப்படி அப்பான கூப்பிட்டா 2 பேரும் வரீங்களே, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இனிமே அப்பான கூப்பிட்டா நீங்க வாங்க, சித்தப்பான கூப்பிட்டா நீங்க வாங்க. தெரிஞ்சுக்கோ. அப்பா, சந்தைக்கு போய் சட்டி பானை, கறி அடுப்பு, விறகு, விராட்டி, பரங்கிக்காய், சொரக்காய், கருவாடி எல்லாம் வாங்கிட்டு வாங்க. இங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரிம்மா. சம்பந்தி, இங்க சந்தை எங்க இருக்கு? ஏங்க, உங்க பொண்ணு மண்பானையில தான் சமைக்குமா? ஆமா, அப்படித்தான். எனக்கு கூட மண்பானை சமையல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த பழைய சோத்துல எரும தயிரை விட்டு கருவாட்டு குழம்ப தொட்டுக்கிட்டா ருசியோ ருசி. எங்க அம்மா கையில சாப்பிட்டது. முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன, நீங்க எரும தயிர் நிறைய சாப்பிட்டு இருப்பீங்கன்னு. முகத்திலையா? பெரிய சைனீஸ் ஃபுட்டும் கான்டினென்டல் ஃபுட்டும் சாப்பிட்டு வளர்ந்தவனுங்க மாதிரி. மூஞ்ச பாரு, எலியும் மூஞ்சூர் மாதிரி. சம்பந்தி, இந்த சந்தைக்கு எப்படி போகணும்? நம்ம டிரைவர்கிட்ட சொல்றேன், கார்லயே போயிட்டு வாங்க. கார்லாம் எதுக்கு சம்பந்தி? ஒத்த மாட்டு வண்டி இருக்குமா? ஒத்த மாட்டு வண்டியா? வண்டி இருக்கு, ஆனா மாடு இல்ல. மாட்டுக்கு பதிலா இவரை கட்டி ஓட்டிட்டு போங்க. அதுவும் சரிதான். ஏங்க, உங்க ஊர்ல என்ன தொழில் உங்களுக்கு? வயக்காடுதான், விவசாயம் தான். ஓஹோ, மாடு கண்ணெல்லாம் நிறைய இருக்கும். இல்ல, அதெல்லாம் பொறுப்பா பாத்துக்குவாரு. ஏங்க, உங்களுக்கு கண் எரியல? பக்கத்துல எங்காவது நெருப்பு பிடிச்சிருக்கும். நெருப்பா? பக்கத்துல குடிச்ச கிடிச்ச ஒண்ணும் இல்லையே. அட, இங்கேயே புடிச்சிட்டு போட்டுருக்கீங்க. புகை நிறைய வருது. ஐயோ, இரியா, ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணிட்டு வரேன். என்னது, ரயில் இன்ஜினுக்கு? ஃபயரியா? புரியாதவங்க கேட்டா சொல்லிட்டு போயா. உன் வேட்டியில பிடிக்கிற வரைக்கும் நீ ஓட மாட்டிய. வாடா, ஓடிடுவா. கதவு பாரு. ஆமா, யார் எப்படி போன என்ன, நாம தப்பிச்சுக்கலாம். நெருப்பு, நெருப்பு, தீ, தீ. என்ன ஒரே புகையா இருக்க? என்ன எல்லாரும் மொத்தமா வந்து வேடிக்கை பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல சமையல் பண்ணதை யாரும் பார்த்தது இல்லையா? ஆஹா,
என் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு சமையலை பார்த்ததே இல்லம்மா. குப்பு குப்புன்னு புகை வந்ததும் தீ பிடிச்சிருச்சோன்னு நாங்க பயந்துட்டோம். சம்பந்தி, ஆ. அது வேற ஒண்ணும் இல்ல, என் பொண்ணு சமையல் பண்ணிருக்காங்க. அடாடா. இவ்வளவுதானா? ஏயா, இதுக்கு மேல தீயே பிடிக்கணுன்றியா? புகை நேரத்துல இருந்துகிட்டு நீ வேற இவ்வளவுதானா அவ்வளவுதானா? ராஜாத்தி, ம்? நீ ஏமா அந்த வீட்டு வேலை சமையல்லாம் செய்யணும்? அதான் மாமா ஒரு பொண்ணுக்கு அழகு. ஒரு சாதாரண குடும்பத்துல வாழ்க்கப்படுற பொண்ணுக்கு நீ சொல்றது அழகா இருக்கலாம். ஆனா நீ யார் தெரியுமா? யாரு? ஒரு கோடீஸ்வரனுக்கு பொண்டாட்டி, ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியருக்கு பொண்டாட்டி, ஒரு விளையாட்டு வீரனுக்கு பொண்டாட்டி, சுருக்கமா சொல்ல போனா ஒரு சகலகலா வல்லவனுக்கு பொண்டாட்டி. ஏய், ஏண்டி அழுகுற? என்ன மாமா நீங்க? நான் அவங்க ஒருத்தருக்கு தானே பொண்டாட்டி, நீங்க என்ன 5-6 பேருக்கு பொண்டாட்டிங்கிறீங்களே. ஒரு புருஷன் பேசுற பேச்சா இது? சி 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 சி. அட புரியாதவள, அந்த 5-6 பேரு நாண்டி, நான் அந்த 5-6 பேருக்கு சமம்னு சொல்ல வரேன். ஏதோ குண்டா இருக்கீங்க, ஒரு 2 பேருக்கு சமம்னு சொன்னா ஒத்துக்கலாம். 5-6 பேருக்கு நீங்க எப்படி மாமா சமமாக முடியும்? ரொம்ப சிரமம். உன்கிட்ட எதை சொல்லி உன்னை எப்படி திருத்துறதுனே தெரியல. என்ன எதுக்கு திருத்தணும்? நான் என்ன தப்பு பண்ண? நீ எந்த தப்பும் பண்ணல. உன்னை வளர்த்தவங்க அப்படி வளர்த்திருக்காங்க. ஆமா, நேத்து உன்னை தொடக்கூடாதுன்னு சொன்னியே, உங்க அப்பா கிட்ட கேட்டேன். அப்படி நான் எதுவும் சொல்லலன்னு சொல்றாரு. நீங்க எந்த அப்பா கிட்ட கேட்டீங்க? எந்த அப்பாவா? எல்லாருக்கும் ஒரு அப்பா தாண்டி இருக்க முடியும். எனக்கு மட்டும் 2 அப்பா இருக்காங்களே. 9 வயசு வரைக்கும் என்ன பெத்து வளர்த்தவர் ஒருத்தர். அப்புறம் நான் திருச்செந்தூர் கோயில காண போனேன்னா அங்க என்ன எடுத்து வளர்த்தவர் ஒருத்தர். எடுத்து வளர்த்தவர் தான் எனக்கு புத்தி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஐயோ, ரொம்ப புத்திசாலி. புருஷன் பொண்டாட்டி மேல கைய போடக்கூடாதுன்னு சொல்றவன் புத்திசாலியா? அந்த மண்ணாங்கட்டி மரமண்ட மாங்காய் தலை எனக்கு என்னடி தெரியும்? நான் படிச்சவன், நான் சொல்றேன் கேளு. தாலி கட்டுற புருஷன் பொண்டாட்டி மேல கைய போடலாம், சந்தோஷமா இருக்கலாம், தப்பே இல்ல. இந்த கிஜி கிஜி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. முதல்ல கைய போடுவீங்க, அப்புறம் கட்டு பிடிப்பீங்க, அப்புறம் இந்த சேலை எதுக்கும்பீங்க, அப்புறம் கண்ணத்தோட கண்ணத்தெல்லாம் வச்சு முத்தெல்லாம் குடுப்பீங்க, அப்புறம் பல்லானது உங்களுக்கு என்ன, நான் எல்லாம் கெட்டு போயிடுவேன். ஏடி, உனக்குதான் எல்லாம் தெரிஞ்சிருக்க, அப்புறம் ஏண்டி என்ன நெருங்க விட மாட்டேங்கிற? ஆமா, உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்? வாங்க.